ओम शांति। आध्यात्मिक विश्वविद्यालय की किताबों का परिचय। ಓಂ ಶಾಂತಿ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ್ ವಿಶ್ವವಿದ್ಯಾಲಯத்தினோட புத்தகங்களினோட அறிமுகம். बिना समझाए कोई को लिटरेचर न दे। இப்போ புரிய வைக்காம யாருக்குமே புக்ஸை கொடுக்காதீங்க. फिर लिटरेचर से सेवा कैसे करें? அப்போ லிட்ரேச்சர் மூலமாக எப்படி சேவை செய்யறது? जानिए इस वीडियो के द्वारा. இதை பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. जो भी मिले उनको विजिटिंग कार्ड दे सकते हैं. யார் கிடைச்சாலும் சரி அவங்களுக்கு விசிட்டிங் கார்டை கொடுக்கலாம். संक्षिप्त परिचय. சுருக்கமான அறிமுகம். 2, 4, 10 मिनट के लिए भी जिससे ज्ञान की बात हो जाए. 2, 4, 10 நிமிடங்களுக்காக கூடயும் இப்போ ஞானத்தினோட பேச்சு ஒருத்தர் கூட பேசுனீங்க उसको दे सकते हैं. அவங்களுக்கு கொடுக்கலாம். इस किताब में आध्यात्मिक विश्वविद्यालय का इतिहास शॉर्ट में दिया गया है. இந்த புத்தகத்துல ஆத்தியாத்மிக் விஸ்வவித்யாலயத்தினோட இतिहासத்தை ஹிஸ்டரி ஷார்ட்ல கொடுக்கப்பட்டிருக்குது. सिंहावलोकन. சிங்காவலோகன் அப்படின்னா யக்ஞத்தை பற்றி கண்ணோட்டம். इसमें आध्यात्मिक विश्वविद्यालय द्वारा वसुधैव कुटुंबकम की स्थापना. இதுல ஆத்தியாத்மிக் விஸ்வவித்யாலய மூலமா வசுதைவ குடும்பகம் அப்படின்னா முழு உலகமே ஒரு குடும்பம் அதனோட ஸ்தாபனா. तथा विद्यालय की दिनचर्या. பிறகு இந்த வித்யாலயத்தினோட டைம் டேபிள், क्रिया विधियों, செயல்முறைகள், जीवन शैली வாழ்க்கை முறை और विद्यालय की गतिविधियों को जाना जा सकता है. பிறகு வித்யாலயத்தினோட வழிமுறைகளை இத மூலமாக தெரிஞ்சுக்கலாம். विश्व नव निर्माण की अनूठी ईश्वरीय योजना छोटी प्लस बड़ी. தனித்துவமான உலகத்தினோட நவ நிர்மாணத்தினோட ஈஸ்வரிய பிளான் சின்னது பிறகு பெரிய புக்கு. इस पुस्तक में ऐसी अनूठी ईश्वरीय योजना का वर्णन चित्रों सहित किया गया है. இந்த புத்தகத்துல அப்படிப்பட்ட தனித்துவமான ஈஸ்வரிய பிளான் மூலமாக பிளான் என்ன இருக்குதோ அதை பற்றி சித்திரத்து கூட வர்ணனை பண்ணியிருக்காங்க. जिसके आधार पर हम यह जान सकते हैं இது மூலமாக நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் कि यह दुनिया नर्क से स्वर्ग कैसे बन सकती है. இந்த உலகம் நரகத்திலிருந்து ஸ்வர்க்கம் எப்படி ஆகும். श्रीमद् भगवद गीता. ஸ்ரீமத் பகவத் கீதா विश्व का सर्वोत्तम प्राचीन ग्रंथ. உலகத்திலேயே எல்லாத்த விட பழமையான சாஸ்திரம். श्रीमद् भगवद गीता जीवन दर्शन का आधार मानी जाती रही है. ஸ்ரீமத் பகவத் கீதா வாழ்க்கை வாழ்றதுக்கான ஆதாரம்னு சொல்லி ஏத்துக்கப்பட்டுட்டு இருக்குது. जो वर्तमान में भारतीय धर्म ग्रंथ के रूप में இது நிகழ்காலத்துல பாரதிய சாஸ்திரத்தினோட ரூபத்துல सम्मानित होने के लिए भी अग्रसर है. அதுக்கு அந்த கௌரவத்தை எடுத்துக்கிறதுக்காக முதலிடம் ஆயிருக்கு. परंतु क्या इस विशिष्ट धर्म ग्रंथ की परस्पर विरोधात्मक अनेक टीकाएं? ஆனா என்ன இந்த விசிஷ்டமான தர்மசாஸ்திரத்தினோட விரோதாத்மக் அப்படின்னா விரோதம் செய்யக்கூடிய அப்படின்னா இதுக்கு விபரீதமான நிறைய விளக்கங்கள் जनमानस का उचित मार्ग दर्शन कर सकेंगी. ஜனங்களுக்கு கரெக்டான ஒரு வழியை காமிக்க முடியுமா या करने में समर्थ हो सकेंगी. இல்லைன்னா ஜனங்களுக்கு கரெக்டான வழியை காமிக்க முடியுமா அந்த வேலையை பண்ணுறதுக்காக திறமைன்றது இருக்குதா. वास्तव में वर्तमान में मुख्य आवश्यकता है इसके मूल भाव दर्शन की. வாஸ்தவத்தில்
நிகழ்காலத்தில் முக்கியமான அவசியம் என்னன்னா இதனோட மூலமான பாவ தர்ஷனம் என்ன இருக்குதோ அதோடது. श्रीमद् भगवद गीता का यह संस्करण अपने मूल रूप में ही है. ஸ்ரீமத் பகவத் கீதாவினோட இந்த சம்ஸ்கரண எடிஷன் என்றது தன்னோட மூல ரூபத்திலேயே தான் இருக்குது. स्वयं गीतापति भगवान का यह प्रस्तुतिकरण ஸ்வயம் கீதாவினோட கணவன் பகவானினோட இந்த ஒரு பிரஸ்துதிகரண் அப்படின்னா அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறதா இருக்குது. जहाँ संस्कृत शब्दों के मूल अर्थों पर आधारित है. இதில் சான்ஸ்கிருத்தினோட வார்த்தைகளினோட மூலமான அர்த்தத்தினோட ஆதாரத்தைப்படி இருக்குது. அதனோட ஆதாரத்தை எடுத்திருக்காங்க. तो वहीं हम सभी के जीवन शैली को वास्तविक अर्थ देने में भी सक्षम है. அங்கேயே இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையினோட அந்த வாழ்க்கை முறை என்ன இருக்குது, எப்படி வாழ்கிறது என்ற வாஸ்தவிகமான அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக கூடயும் தகுதி என்றது இருக்குது, कैपेबल ஆக இருக்கு. और भविष्य में गीता ही संपूर्ण सेवा का आधार बनेगी. பிறகு வருங்காலத்தில் கூடயும் எதிர்காலத்தில் கூடயும் கீதா தான் சம்பூர்ண கம்ப்ளீட்டான சேவைக்கான ஆதாரமாக ஆகும். गीता में आए हुए ढेर श्लोकों से ही यह साबित होता है. கீதையில் வந்திருக்கிற ஏராளமான ஸ்லோகங்களினோட ஆதாரப்படியே இந்த விஷயம் நிரூபணமாகுது. कि गीता का भगवान निराकार है. கீதாவோட கணவன் பகவான் நிராகாரா இருக்காரு, अभोक्ता है, அபோக்தா இருக்காங்க, अजन्मा है, அஜன்மா இருக்காங்க. न कि कोई कलाओं में बंधायमान साकारी मनुष्य या देवता. எந்த கலைகளில் கட்டுப்பட்டிருக்கிற சாக்காரி மனிதன் இல்லைன்னா தேவத்தை இல்லை. गीता का भगवान कौन? निराकार शिव शंकर या साकार कृष्ण उर्फ ब्रह्मा. கீதா का भगवान யாரு? நிராகார் சிவ் சங்கரா இல்லைன்னா சாக்கார் கிருஷ்ண என்கிற பிரம்மாவா? यह पुस्तक सुलझा सकती है यह पहेली. இந்த புத்தகம், இந்த புக்கு இந்த விடுகதையை தீர்வு பண்ணலாம். कि सर्वशास्त्र शिरोमणि श्रीमद् भगवद गीता के रचयिता சர்வசாஸ்திர சிரோமணி அப்படின்னா எல்லாத்தை விட தலைச்சிறந்த ஸ்ரீமத் பகவத் கீதா अर्थात भगवान कौन है? ஸ்ரீமத் பகவத் கீதாவோட படைப்பவர் அப்படின்னா பகவான் யாரா இருக்காங்க? साकारी श्री कृष्ण उर्फ ब्रह्मा சாக்காரி ஸ்ரீ கிருஷ்ண என்கிற பிரம்மாவா? अथवा निराकारी निर्विकारी निरंकारी परमपिता परमात्मा शिव शंकर भोलेनाथ. இல்லைன்னா நிராகாரி நிர்விகாரி நிர்ஹங்காரி பரம்பிதா பிளஸ் பரமாத்மா शिव शंकर भोलेनाथा. गीता का भगवान कलाओं में बंधायमान कृष्ण प्लस चंद्रमा नहीं. கீதையினோட கணவன் கலைகளில் கட்டுப்பட்டிருக்கிற கிருஷ்ண பிளஸ் சந்திரமா அப்படின்னா நிலா இருக்கக்கூடிய அம்மா இல்லை. कलातीत ज्ञान सूर्य साकार निराकार का जीता जागता मेल शिव बाबा लिंग रूप है. கலாதீத் கலைகளுக்கின்ன தனி அப்பாற்பட்ட ஞான சூரியன் சாக்கார் நிராகாரனோட இணைந்த ஸ்வரூபம் அப்படின்னா அந்த ப்ராக்டிக்கல் ஸ்வரூபம் சிவ பாபாவோட லிங்க ரூபம் ஆயிருக்கு. इसमें अन्य शास्त्रों இதில் மற்ற சாஸ்திரங்கள் तथा गीता के आधार पर सिद्ध किया गया है. பிறகு கீதையினோட ஆதாரப்படி நிரூபணம் பண்ணப்பட்டிருக்குது. कि गीता ज्ञान दाता शिव शंकर भोलेनाथ ही है. கீதா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் शिव शंकर भोलेनाथ தான் இருக்காங்க. सच्ची गीता पॉकेट. सच्ची गीता पॉकेट. इस पुस्तक में सच्ची गीता खंड 1 के ही महावाक्य संक्षिप्त में दिए हुए हैं. இந்த புத்தகத்துல சச்சி கீதா खंड 1 என்னோட மகா வாக்கியங்கள் அதனோட ஷார்ட் ரூபத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. जिनमें बताया गया है இதுல சொல்லப்பட்டிருக்குது कि बाप शिव का
या बाप दादा का साकारी पाठ इस दुनिया में अभी भी चल रहा है। இதில் ஷிவ் பாப் இல்லைன்னா பாப் தாதாவினோட சாக்கார் பாட்டு இந்த உலகத்தில் இப்போவும் நடந்துட்டு இருக்குது. परंतु गुलजार दादी के द्वारा नहीं, ஆனால் குல்சார் தாதி மூலமாக இல்லை. त्रिमूर्ति तिरंगा झंडा, त्रिमूर्ति तिरंगा झंडा அப்படின்னா மூவர்ண கொடி. दुनिया तो समझती है कि कोई कपड़े का तिरंगा झंडा है, உலகம் என்ன நினச்சிக்குதுன்னா ஏதோ ஆடைகளினோட மூவண்ண கொடி இருக்குது, जिसने सारे विश्व के ऊपर विजय पाई। அது முழு உலகத்து மேலே வெற்றியை அடைஞ்சிருக்குது. लेकिन कपड़े का झंडा कैसे विश्व के ऊपर विजय प्राप्त कर सकता है? ஆனால் இந்த ஆடையினோட கொடி எப்படி உலகத்து மேலே வெற்றியை அடைய முடியும்? ये तो ब्रह्मा विष्णु शंकर तीन स्थूल शरीर रूपी चैतन्य वस्त्र है। இது பிரம்மா விஷ்ணு சங்கர் மூணு ஸ்தூல சரீர ரூபமான சைத்தன்ய ஆடைகள் ஆயிருக்கிறாங்க, जिन्होंने सारे विश्व के ऊपर विजय प्राप्त की थी। யாரு முழு உலகத்து மேலேயே வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க. 4 चित्रों के फोल्डर, 4 சித்திரங்களினோட ஃபோல்டர்ஸ். किसी को भी पर्सनली समझाने के लिए यह फोल्डर है। யாருக்கு வேணும்னாலும் பர்சனலி புரிய வைக்கிறதுக்காக இந்த ஃபோல்டர் இருக்கு. संक्षिप्त एडवांस कोर्स, சுருக்கமான அட்வான்ஸ் கோர்ஸ். चारों पांचों चित्रों के बारे में 4-5 சித்திரங்களை பற்றி इसमें संक्षेप अर्थात शॉर्ट में एडवांस कोर्स दिया हुआ है। இதில் சங்ஷேப்ட் அப்படின்னா ஷார்ட்டாக அட்வான்ஸ் கோர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. त्रिमूर्ति शिव एडवांस कोर्स, त्रिमूर्ति शिव एडवांस कोर्स. इस पुस्तक में सर्व आत्माओं के पिता निराकार परमपिता परमात्मा शिव भगवान, இந்த புத்தகத்தில் சர்வ அப்படின்னா எல்லா ஆத்மாக்களோட அப்பா நிராகார் பரம்பிதா பரமாத்மா சிவ் பகவான் और उनकी 3 मूर्तियाँ, பிறகு அவங்களோட 3 மூர்த்திகள், जिनके द्वारा वे स्थापना, विनाश और पालना का दिव्य कर्तव्य करते हैं। யார் மூலமாக இவர் அவங்க ஸ்தாபனா, விநாசம், பிறகு பாலனையினோட தெய்வீகமான கடமையை செய்கிறாங்க. जो 33 करोड़ देवी देवताओं में श्रेष्ठ देवताएं कहे जाते हैं। யார் 33 கோடி தேவதைகள் தேவி தேவதைகளில் சிரேஷ்ட தேவதைகள்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ब्रह्मा विष्णु शंकर का परिचय दिया गया है। பிரம்மா விஷ்ணு சங்கரினோட அறிமுகத்தை கொடுக்கப்பட்டிருக்குது. त्रिमूर्ति का रिवाइज्ड एडवांस कोर्स, त्रिमूर्तिயினோட ரிவைஸ்ட் அட்வான்ஸ் கோர்ஸ். इस पुस्तक में त्रिमूर्ति का ही रिवाइज्ड कोर्स है। இந்த புத்தகத்தில் त्रिमूर्तिயினோடதே ரிவைஸ் கோர்ஸ் இருக்கு. सृष्टि चक्र एडवांस कोर्स, सृष्टि चक्र एडवांस कोर्स. सृष्टि के 4 युग हैं, सृष्टिயினோட 4 யுகங்கள் இருக்கு, जो ड्रामा के 4 सीन्स के समान है। இது டிராமாவினோட 4 சீனுக்கு சமமாக இருக்கு. उनकी शूटिंग का रहस्य इस छोटी सी किताब द्वारा समझाया गया है। அதனோட ஷூட்டிங்கினோட ரகசியம் இந்த சின்ன புக் மூலமாக புரிய வைக்கப்பட்டிருக்குது. लक्ष्मी नारायण एडवांस कोर्स, லக்ஷ்மி நாராயண் அட்வான்ஸ் கோர்ஸ். गीता में कहा है, हे नर अर्जुन, கீதையில் சொல்லப்பட்டிருக்குது, ஹே நர அர்ஜுன், तू ऐसी करनी कर जो नर से नारायण बने। நீ அப்படிப்பட்ட செயல்களை செய், எப்படி என்ன நரனிருந்து நாராயண ஆகு. हे नारी द्रौपदी, ஹே நாரி திரௌபதி, तू ऐसी करनी कर जो नारी से लक्ष्मी बने। நீ அப்படிப்பட்ட செயல்களை செய், எப்படி என்ன நாரிலிருந்து லக்ஷ்மி ஆகிற போல. लेकिन कैसे, क्या कभी सोचा है? ஆனால் எப்படி என்ன எப்பாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? या यह मात्र कल्पना है? இல்லைன்னா இது வெறும் கற்பனை மாத்திரம் ஆயிருக்குதா? கற்பனை ஆயிருக்குதா?
लक्ष्मी नारायण एडवांस कोर्स नामक पुस्तक के माध्यम से லக்ஷ்மி நாராயண் அட்வான்ஸ் கோர்ஸினோட இந்த புத்தகம் என்ன இருக்குதோ இந்த புத்தகம் மூலமாக हमें कुछ ऐसे ही प्रश्नों के उत्तर मिल सकते हैं நமக்கு இப்படிப்பட்ட சில क्वेश्चंसக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கலாம் जिनसे आज तक हम सभी अनभिज्ञ थे இத பற்றி இன்னைக்கு வரைக்கும் நாம எல்லாருமே அன்பிக்யன்னா நமக்கு அத பற்றி தெரிஞ்சிருக்கல आइए हम इस पुस्तक के माध्यम से வாங்க நாம இந்த புத்தகத்தினோட இத மூலமாக उन चैतन्य लक्ष्मी नारायण के बारे में जाने அந்த சைத்தன்யமான லக்ஷ்மி நாராயணர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் जो अपने पुरुषार्थ के आधार पर विश्व के मालिक कहलाते हैं யாரு தன்னோட புருஷார்த்தத்தினோட ஆதாரப்படி உலகத்துக்கே எஜமானன் சொல்லி அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது कल्प वृक्ष एडवांस कोर्स इस पुस्तक में एक कल्प अर्थात 5000 वर्षीय सृष्टि रूपी ड्रामा को वृक्ष के रूप में चित्रित किया है இந்த புத்தகத்துல ஒரு கல்ப் அப்படின்னா 5000 வருஷங்களினோட இந்த சிருஷ்டி ரூபி டிராமாவை ஒரு वृक्ष அப்படின்னா ஒரு மரத்தினோட ரூபத்துல டிரா பண்ணிருக்காங்க यहाँ पर मुख्य रूप से 10 धर्मों की 10 डालियों को दिखाया गया है இதுல முக்கியமான ரூபத்துல 10 தர்மங்களை 10 கிளைகள் ரூபத்துல காமிக்கப்பட்டிருக்குது हम सभी मनुष्यात्माएं मूल रूप से 10 धर्मों से जुड़े हुए हैं நம்ம எல்லா மனித ஆத்மாக்கள் மூல ரூபத்துல 10 தர்மங்கள் கூட கனெக்டட் ஆக இருக்கிறோம் वो இணைஞ்சிருக்கோம் 10 धर्म कौन से हैं அந்த 10 தர்மங்கள் எதா இருக்கு उन धर्मों की विशेषता क्या है அந்த தர்மங்களோட விசேஷம் என்ன இருக்கு अगर इस विशेषता को पहचान लिया जाए ஒருவேளை இந்த விசேஷமை பற்றி தெரிஞ்சிட்டோம்னா तो उस धर्म की जो आत्माएं पाठ बजाने वाली हैं அப்போ அந்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் அந்த தர்மத்துல எந்த ஆத்மாக்கள் பாட் செய்யக்கூடியவங்க இருக்காங்க उनको भी बड़ी आसानी से पहचाना जा सकता है அவங்கள பற்றி கூடயும் ரொம்ப ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் जो भी बातें इस पुस्तक में बताई गई हैं ஏதெல்லாம் பேச்சுகள் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது वो किसी की ग्लानि नहीं है बल्कि सच्चाई है இது யாரோட நிந்தனை கூடயும் இல்ல ஆனா உண்மையான விஷயங்களா இருக்கு हर बात हिस्ट्री मुरली और अव्यक्त वाणी के महावाक्यों के अनुसार ஒவ்வொரு பேச்சு ஹிஸ்டரி முரளி பிறகு அவ்யக்த வாணிகளினோட மகாவாக்கியத்தினோட அனுசாரமாக प्रूफ और प्रमाण सहित दी है ப்ரூஃப் பிறகு எவிடன்ஸ் கூட கொடுக்கப்பட்டிருக்குது सीडी एडवांस कोर्स சிடி அப்படின்னா एनीपड़ी एडवांस कोर्स इस पुस्तक में भारत के उत्थान और पतन अर्थात पूज्य से पुजारी तक இந்த புத்தகத்துல பாரத்தினோட உயர்வு பிறகு வீழ்ச்சி அப்படின்னா पूजक तगुंदमानवंगल इरुंदु तथा पुजारी से पूज्य बनने की कथा को दर्शाया गया है पूजक तगुंदमानवंगल इरुंदु पूजारी पिरगु पूजारियिरुंदु पूजक तगुंदमानवंग அவங்களோட கதையை பற்றி காமிக்கப்பட்டிருக்குது वास्तव में भारत केवल भूखंड नहीं है वास्तवத்துல भारत வெறும் भूमिயினோட खंडम இல்ல सीमाओं से घिरे पर्वत नदियां झीलें सरोवर समुद्र धरती तथा वन प्रदेश भारत नहीं है எல்லையில் விழுந்திருக்கிற மலைகள் நதிகள் ஏரிகள் சமுத்திர धरतीना भूमि பிறகு இந்த वन பிரதேசனா இந்த காடுகள் என்னோட அந்த ஒரு ஏரியாக்கு பாரதன் சொல்றது இல்ல तो आखिर यह भारत कौन है அப்போ கடைசில இந்த பாரத் யாரா இருக்காங்க क्या है इस रहस्य को जानने हेतु अवश्य पढ़ें என்ன இருக்காங்க
இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புக்கை கண்டிப்பாக படிங்க. सीडी एडवांस कोर्स नामक पुस्तक. सीडी एडवांस कोर्स एंगिर पुस्तकम. सच्ची गीता खंड 1. सच्ची गीता खंड 1. खास एडवांस कोर्स जो करना कराना चाहते हैं. विशेषமாக एडवांस कोर्स கேட்கணும் பிறகு சொல்லணும்னு யார் இருக்காங்க, उनके लिए यह किताब बहुत अच्छी है. அவங்களுக்காக இந்த புக்கு ரொம்ப நல்லது. इसमें मुरली के हर पॉइंट्स जो के त्यों तारीख वाइज दिए हुए हैं. இந்த இதுல எப்படின்னா முரளியினோட ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குதோ அப்படி ஆஸ் இட் இஸ் डेट वाइज கொடுக்கப்பட்டிருக்குது. अच्छे से अध्ययन करके நல்லபடியாக இத படிச்சு गहराई से समझ करके दूसरों को समझाएं. ஆழமாக புரிஞ்சிட்டு மத்தவங்களுக்கு கூடயும் புரிய வைக்கணும். तो कैसा भी पुराने ते पुराना ब्रह्मा कुमार हो, அப்போ எப்படிப்பட்ட பழையதிலும் பழைய பிரம்மா குமார் வேணாலும் ஆயிருக்கலாம், वो भी छू नहीं कर सकेगा. அவங்க கூடயும் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. कोई भी ब्रह्मा कुमार कुमारी हो वो भी मात खा जाएंगे. எந்த பிரம்மா குமார் குமாரிஸ் இருந்தாலும் சரி அவங்க கூடயும் தோத்து போயிடுவாங்க. सच्ची गीता खंड 2. सच्ची गीता खंड 2 सेकंड पार्ट இது. इस पुस्तक में ब्राह्मण जीवन की धारणाओं से संबंधित महावाक्य दिए गए हैं. இந்த புத்தகத்துல பிராமண வாழ்க்கையினோட தாரணங்கள் என்ன இருக்குது, அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய மகா வாக்கியங்களை கொடுக்கப்பட்டிருக்குது. तथा पुरुषार्थी जीवन में आने वाली समस्याओं के समाधान हेतु भी यह पुस्तक सहायक सिद्ध होगी. பிறகு புருஷார்த்தி வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கான பதில் கூடயும் இந்த புத்தகம் நமக்கு அதுல ஹெல்ப் பண்ணும். मुरली खंड 1 और मुरली खंड 2. मुरली खंड 1 मुरली खंड 2 मुरलियां जो स्वयं भगवान के मुख द्वारा उच्चारी गई. முரளிகள் स्वयं भगवान மூலமாக भगवानோட முக மூலமாக என்ன வெளிப்பட்டிருக்குது சொல்லப்பட்டிருக்குது. उनमें ब्रह्मा कुमार कुमारियों के द्वारा कटिंग भी की गई है. அதை என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரம்மா குமார் குமாரிஸ் மூலமாக என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க கட்டிங் கூடயும் பண்ணிருக்காங்க. இந்த பிரம்மா குமார் குமாரிஸ் एडवांस पार्टी अर्थात आध्यात्मिक विश्वविद्यालय का विरोध करने के लिए एडवांस पार्टी அப்படினா आध्यात्मिक विश्वविद्यालयத்தினோட விரோதம் செய்யிறதுக்காக शिव बाबा की वाणियों में भी कटिंग कर दिया. शिव बाबाओட வாணிகள்ல கூடயும் கட்டிங் பண்ணிட்டாங்க. मुरली खंड की इन किताबों में ब्रह्मा कुमार कुमारियों ने क्या क्या ऐड किया. मुरली खंडिनोட இந்த புக்ஸ்ல பிரம்மா குமார் குமாரிஸ் என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க, क्या क्या कट किया है. एक एक अक्षर என்னென்ன கட் பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு வார்த்தை एक एक शब्द ஒவ்வொரு அக்ஷர் ஒவ்வொரு அந்த வேர்டு या वाक्य की फोटो स्टेट कॉपी किया हुआ है. அந்த வாக்கியங்களினோட போட்டோ ஸ்டேட் காப்பிய பண்ணப்பட்டிருக்குது. जो ज्यादा सर्विसेबल भाई बहनें माताएं हैं, யார் அதிக சர்வீசபிள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதாஸ் இருக்கீங்க, उनके लिए यह किताब वरदान है. அவங்களுக்காக இந்த ஒரு புக்கு वरदाனம் ஆயிருக்குது, வரம் ஆயிருக்கு. डंके की चोट पर बहुत अच्छी सर्विस कर सकते हैं. பயம் இல்லாம அப்படினா நிர்பயமாக, அதாவது பயம் இல்லாம ரொம்ப நல்ல சர்வீஸ் செய்யலாம். कि शिव भगवान के महावाक्यों में भी एडल्ट्रेशन करप्शन किया गया है. என்னன்னா शिव भगवानோட மகா வாக்கியங்கள்ல கூடயும் கலப்படம் உழல் பண்ணிருக்காங்க. मुरली सेट खंड 1 और खंड 2. मुरली सेट खंड 1 खंड 2 ब्रह्मा मुख द्वारा उच्चारी गई मुरलियों व अव्यक्त वाणियों में परमात्मा के பிரம்மா முக மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற முரளிஸ் பிறகு அவ்யக்த வாணிகளினோட साकार में चल रहे प्रैक्टिकल पार्ट के इशारे दिए हैं. परमात्माविनोட साकार
பார்ட் என்ன இருக்குது, ப்ராக்டிக்கல் பார்ட்டை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. इस किताब में उसके प्रूफ संकलित किए गए हैं. இந்த ஒரு புக்கில் அதனோட ப்ரூஃப் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. एडवांस कोर्स अर्थात संजीवनी. एडवांस कोर्स अदा அப்படின்னா संजीवनी. यह डायरेक्ट बाबा की लिखी हुई ओल्ड इज गोल्ड किताब है. இது டைரக்ட் பாபா மூலமாக எழுதப்பட்டிருக்கிற ஓல்ட் இஸ் கோல்டினோட புக் ஆயிருக்கு. ओल्ड इज गोल्ड ஆயிருக்கக்கூடிய புக் ஆயிருக்குது. इसे दिल्ली के अखबारों में सन 1977, 1978 में छपाया गया था. இது டெல்லியினோட நியூஸ் பேப்பர்ஸ்ல 1977 78ல பிரிண்ட் பண்ணப்பட்டிருந்தது. जो भी बात इस किताब में बताई गई है, ஏதெல்லாம் பேச்சுகள் இந்த புக்ஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, वो मुरलियों के महावाक्यों के आधार पर ही है. அது முரளிகளினோட மகாவாக்கியங்களினோட ஆதாரப்படிதான் இருக்குது. पवित्रता, पवित्रता, लक्ष्मी नारायण जैसी, लक्ष्मी नारायण पोल, ब्रह्मचर्य, ब्रह्मचर्य. पवित्रता की गहराई क्या है? பவித்ரதையினோட ஆழம்னா என்ன? वो किसी को पता नहीं. அதை பற்றி யாருக்குமே தெரியாது. पवित्रता का अर्थ ऊपर ऊपर से ले लेते हैं. பவித்ரதையினோட அர்த்தம் அப்படியே மேல் நோட்டமாக எடுத்துக்கிறாங்க. दुनिया में पवित्रता तो सिर्फ ब्रह्मचर्य व्रत धारण करने को ही समझते हैं. உலகத்துல பவித்ரதைன்னா வெறும் பிரம்மச்சரிய விரதத்தை தாரணை பண்றதுக்கு தான் அப்படி நினைச்சுக்கிறாங்க. लेकिन मनसा में किसी के प्रति भी अगर ईर्ष्या, द्वेष, घृणा है, ஆனா மனதுக்குள்ள இப்போ ஒருத்தருக்காக பொறாமை, பிறகு வெறுப்பு இதெல்லாம் இருக்குது, तो उसे असली पवित्रता नहीं कहेंगे. அப்போ அதுக்கு உண்மையான பவித்ரதைன்னு சொல்ல மாட்டாங்க. पवित्रता की असली परिभाषा क्या है? பவித்ரதையினோட உண்மையான அர்த்தம் என்ன? उसको इस पुस्तक में समझाया गया है. அத இந்த புத்தகம் மூலமாக புரிய வைக்கப்பட்டிருக்குது. राजधानी में कौन क्या बनेगा? ராஜதானில யாரு என்ன ஆகுவாங்க? इस पुस्तक में आने वाली नई दुनिया की राजधानी में प्राप्त होने वाले ऊंचे नीचे पद, இந்த புத்தகத்துல வரப்போற புது உலகத்தினோட ராஜதானில யார் என்ன உயர்ந்த பிறகு தாழ்ந்த பதவியை அடைறாங்க, मान मर्तबों से संबंधित महावाक्य है. பேரு புகழு என்னோட அப்படின்னு அந்த ஸ்டேட்டஸுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய மகாவாக்கியங்கள் இருக்கு. जिससे यह ज्ञात होता है இது மூலமாக இந்த விஷயம் தெரிய வருது कि किस प्रकार के पुरुषार्थ से महाराजा, राजा, राज्याधिकारी, என்னன்னா எந்த விதமான புருஷார்த்தத மூலமாக மகாராஜா, ராஜா, ராஜ்யாதிகாரிகள், साहूकार, ராஜ்யாதிகாரி, பணக்காரன், प्रजा, दास दासी अथवा चांडाल चांडालनी के पद बनते हैं. பிரஜா, தாஸ் தாசி இல்லைன்னா பிறகு சாண்டால் சாண்டால்னியோட பதவி கிடைக்கும். अप्रकाशित अव्यक्त वाणी, स्पिरिचुअल टीचर की महत्ता किसमें है? जानने के लिए जरूर पढ़ें. வெளியிடப்படாத அவ்யக்தவாணி, ஸ்பிரிச்சுவல் டீச்சரினோட மகத்துவம் என்ன இருக்குது, எதுல இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இத கண்டிப்பாக படிங்க. एक अद्भुत जीवन कहानी, एक ऐसा व्यक्तित्व, ஒரு அத்புதமான ஒரு வண்டர்ஃபுல்லான வாழ்க்கை வரலாறு, जो फुल बैगर होते हुए भी ஒரு அப்படிப்பட்ட पर्सनालिटी யாரு ஃபுல் பெக்கர் ஆயிருந்தாலும் विश्व का बेताज बादशाह बनने के मार्ग पर कैसे अग्रसर हो जाता है. ஒரு அப்படிப்பட்ட पर्सनालिटी யாரு ஃபுல் பெக்கர் ஆயிருந்தாலும் உலகத்தினோட கிரீட இல்லாத ராஜா ஆகிறதுக்கான அந்த மார்க்கத்துல முன்னாடி வராங்க. उनकी जीवन कहानी अवश्य पढ़ें.
அவங்களோட வாழ்க்கை வரலாறு கண்டிப்பாக படிங்க. AIVV में भागवत, AIVV ல भागवत. जिस प्रकार भागवत ग्रंथ में कृष्ण की गोपियों का वर्णन किया गया है, எப்படி பாகவத்தினோட சாஸ்திரத்துல கிருஷ்ணனோட கோபிகளினோட वर्णना பண்ணிருக்காங்க, उसी प्रकार साक्षात में आए ईश्वर की मुरली रूपी वाणी को அதே ரூபத்துல சாக்ஷாத் வந்திருக்கிற ஈஸ்வரனோட முரளி ரூபமான வாணி अपने जीवन का सर्वस्व मानकर उसके पीछे नंबर वार அதுதான் நம்மளோட வாழ்க்கையினோட எல்லாமேன்னு சொல்லி அதை ஏத்துக்கிட்டு நம்பர் வார் पुरुषार्थ अनुसार समर्पण होने वाली गोपियों की कहानी, நம்பர் வார் புருஷார்த்த அனுசாரமாக அர்ப்பண ஆகக்கூடிய கோபிகளினோட ஸ்டோரிஸ் इस पुस्तक में दी हुई है. இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. शोध ग्रंथ, थीसिस, शोध ग्रंथ, थीसिस, आयव அறிக்கை. इस शोध ग्रंथ में जैन ग्रंथों, இந்த शोध ग्रंथல जैन ग्रंथங்களினோட और भारतीय शास्त्रों के अनुरूप सृष्टि के नग्न स्वरूप, பிறகு பாரதிய சாஸ்திரங்களினோட அனுரூபமாக சிருஷ்டியினோட நிர்வாணமான அந்த ரூபம் आदि पुरुष का परिचय दिया गया है. ஆதி புருஷனா அந்த ஆதி ஆத்மாவினோட அறிமுகத்தை கொடுக்கப்பட்டிருக்குது. बी केस और पीबी केस में अंतर, बी केस பிறகு पीबी केसல வித்தியாசம். बेसिक ब्राह्मणों और एडवांस ब्राह्मणों में क्या क्या अंतर है? பேசிக் பிராமணர்கள் பிறகு அட்வான்ஸ் பிராமணர்கள்ல என்னென்ன வித்தியாசம் இருக்குது वह इस किताब में बताया गया है. அது இந்த புக்ல சொல்லப்பட்டிருக்குது. महाशिवरात्रि शिव संकल्प, महाशिवरात्रि शिव संकल्प, वो कौन सा शिव संकल्प है? அது எந்த शिव संकल्प ஆயிருக்குது? जो आपके जीवन में जादू की छड़ी का काम करके என்னன்னா அது உங்களோட வாழ்க்கையில மாயாஜாலத்தினோட கட்டைய ரூபத்துல வேலைய பண்ணி जीवन को खुशहाल कर दे, வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கிடும். उसके बारे में इस छोटी सी किताब द्वारा बताने का प्रयास किया गया है. அதை பற்றி இந்த சின்ன புக்கு மூலமாக சொல்றதுக்காக முயற்சி பண்ணப்பட்டிருக்குது. शिव बाबा के डायरेक्ट महावाक्य, शिव बाबाओட डायरेक्ट महावाक्यम. लिटरेचर के लिए मुरली में बोला है, லிட்ரேச்சருக்காக முரளில சொல்லப்பட்டிருக்குது. कि कोई को ऐसे ही लिटरेचर दे देंगे, யாருக்காவது அப்படியே நீங்க லிட்ரேச்சர்ஸ கொடுத்துட்டீங்கன்னா बिना समझाए, புரிய வைக்காம तो एक कान से सुनेगा दूसरे कान से निकाल देगा. அப்போ ஒரு காதால கேட்பாங்க இன்னொரு காதால விட்டுடுவாங்க, फेंक देगा. வீசிடுவாங்க. इसलिए அதனால लिटरेचर अगर किसी को देना है யாருக்காவது லிட்ரேச்சரை கொடுக்கணும்னா तो पहले थोड़ा टाइम दे करके अच्छी तरह से समझाना चाहिए. இப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் டைமை கொடுத்து நல்லபடியாக புரிய வைக்கணும். एक बार कम से कम. ஒரு தடவை குறைஞ்சபட்சம். जब वो कान हिलाने लगे, எப்போ அவங்க கழுத்தை ஆட்டுறாங்களோ और स्वयं लिटरेचर मांगे, பிறகு சுயம் லிட்ரேச்சரை கேட்டாங்க, तब लिटरेचर देना चाहिए. அப்போ லிட்ரேச்சரை கொடுக்கணும். तो लिटरेचर पढ़ेगा सुनेगा तो उसके ऊपर असर पड़ेगा. இப்போ லிட்ரேச்சர் படிச்சாங்க கேட்டாங்க அப்போ அதனோட பிரபாவம் அவங்க மேல ஏற்படும். सिर्फ लिटरेचर से कोई का समझना मुश्किल है. வெறும் லிட்ரேச்சர் மூலமாக யாருக்கு வேணும்னாலும் எப்படின்னா புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. मुरली 6 मई 1969 पृष्ठ 4 अंक.
जब ट्रेन या बस में जाते वक्त जब किसी को संदेश देते हैं, चाहे वो बीके हो चाहे जो डायरेक्ट हो, उसको हम जानते नहीं है, तो उनको जब एडवांस का जब किताब देते हैं जिस पर उनको दाम है, तो वो पैसा उनसे लेना है या नहीं लेना है? இப்போ நாங்கள் ட்ரெயின் இல்லைன்னா பஸ்ஸில் போகிறோம், யாருக்காவது அறிமுகத்தை கொடுக்குறோம், பிகேஸ் இல்லைன்னா பிபிகேஸு. அப்போது அது அந்த புக்ஸ் மேலே, இந்த அட்வான்ஸ் பின்னோட புக்ஸ் மேலே ரேட்டு எழுதியிருப்பாங்க இல்லையா? அப்போது அதுக்கு நம்ம அந்த அவங்கக்கிட்ட இருந்து அந்த ரூபாவை வாங்கணுமா இல்லையா? அந்த புக்கை கொடுக்குறோம், அதுக்கு நம்ம ரூபாவை எடுத்துக்கணுமா இல்லையா அவங்களிடமிருந்து? देना तब है जब वो कान हिलाए, आपकी बात सच्ची है. எப்போ கொடுக்கணும்னா எப்போ அவங்க கழுத்தை ஆட்டுறாங்களோ, ஆமா உங்களோட பேச்சு உண்மையானதா இருக்கு, हमें पसंद आई, நமக்கு பிடிச்சிருக்கு, तो उनको देना है. அப்போ அவங்களுக்கு கொடுக்கணும். लेकिन ஆனா जिसकी बुद्धि में बात बैठेगी, யாரோட புத்தியில பேச்சு உட்காருமோ वो पैसा देने के लिए इनकार करेगा. அவங்க காசை கொடுக்கறதுக்காக, தனத்தை கொடுக்கறதுக்காக இல்லைன்னு சொல்லிடுவாங்களா? नहीं करेगा. அப்படி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. और पैसा लेकर के देंगे நீங்க தனத்தை வாங்கி இந்த புக்கை கொடுத்தீங்கன்னா तो वो अपने बच्चे के हाथ में नहीं देगा जो एक एक पन्ना फाड़ के फेंक दे. அவங்க தன்னோட குழந்தைனோட கையில் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பேப்பரை கிழிச்சு போடுறதுக்காக. संभाल करेगा. அத நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, வச்சுப்பாங்க. अपनी पत्नी के हाथ में नहीं देगा. தன்னோட மனைவியினோட கைக்கு கொடுக்க மாட்டாங்க. जो बच्चे की टट्टी पेशाब उठा करके उसमें फेंक दे. என்னன்னா அவங்களோட குழந்தையினோட லெட்ரின் பாத்ரூமை அதிலிருந்து எடுத்து, அந்த பேப்பர்ல இருந்து எடுத்து வீசுறதுக்காக கொடுத்துட மாட்டாங்க. करेगा? கொடுப்பாங்களா? नहीं करेगा. संभाल करेगा. கொடுக்க மாட்டாங்க, அத நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. तो पैसे देगा तो समझ लो तुम्हारा काम बढ़िया हुआ. ஒருவேளை அவங்க தனத்தை கொடுத்தாங்கன்னா நினைச்சுக்கோங்க, உங்களோட வேலை நல்லபடியாக இருக்குது. अगर पैसे नहीं देता है, ஒருவேளை அவங்க தனத்தை கொடுக்கல, तो समझो उसकी बुद्धि में कुछ नहीं बैठा. அப்ப புரிஞ்சுக்கோங்க அவங்களோட புத்தில என்ன எதுவுமே உட்காரல. दुनिया वाले इन बातों से क्या जाने? உலகத்தினார் இந்த பேச்சுகள் மூலமாக என்ன தெரிஞ்சுப்பாங்க? उनको अगर तुमने लिटरेचर दिया तो पढ़कर फेंक देते हैं. அவங்களுக்கு நீங்க ஒருவேளை லிட்ரேச்சர்ஸை கொடுத்தீங்கன்னா அதை படிச்சு அவங்க வீசிடுவாங்க. और चने दिए तो खा लेवेंगे. பிறகு வறுத்திருக்கிற கடலைய கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டுடுவாங்க. यह बंदर क्या जाने ज्ञान रत्नों को? இந்த குரங்குக்கு என்ன தெரியும்? குரங்குகளுக்கு என்ன தெரியும் ஞான ரத்னங்களை பற்றி? मुरली 6 अक्टूबर 1972 पृष्ठ 3 मध्य. जो पंपलेट या पर्चा है, இப்போ பாம்ப்ளேட்ஸ் இல்லைன்னா பர்ச்சான்னா அதே தான், இந்த பாம்ப்ளேட்ஸ்க்கு சொல்லுவாங்க. அது छपाया हुआ, அது என்ன பிரிண்ட் பண்ண வச்சிருக்காங்க, वो भी एक प्रकार का लिटरेचर है. அதுவும் ஒரு ரூபத்துல லிட்ரேச்சர் தான் இருக்குது. और लिटरेचर के बारे में बाबा का डायरेक्शन है பிறகு லிட்ரேச்சரை பற்றி பாபாவோட டைரக்ஷன் ஆயிருக்கு, कि बिना समझाए कोई को लिटरेचर नहीं देना चाहिए. இப்போ புரிய வைக்காம யாருக்குமே லிட்ரேச்சர்ஸை கொடுக்க கூடாது. तो तुम बच्चे लाखों बनाने से वो तो और ही सस्ता हो जाएगा. குழந்தைகளான நீங்க லட்சக்கணக்கில் ரெடி பண்றதுனால அது இன்னும் என்ன ஆயிடும்னா இது சீப் ஆயிடும். சஸ்தான்னா அது சீப் ஆயிடுறது. क्या हुआ? என்ன ஆகும்? कोई हर्जा थोड़ी है बनाने में. இப்போ இப்படி ஆகிறதுல ஏதாவது கஷ்டமா என்ன ரெடி பண்றதுல? पत्रा भेज देने से ऊपर से, லெட்டரை அனுப்பிடுங்க மேலிருந்து, उनसे ये ठीक है बहुत. அது மூலமா இது சரியாக இருக்குது. ये पत्रे ठीक है जो अभी छप छप करके आए हुए हैं. இந்த லெட்டர்ஸ் சரியாக இருக்குது. லெட்டர்ஸ் அது என்னன்னா பிரிண்ட் ஆகி வந்துட்டு இருக்குது. ये हाथ में लेकर के सबको बांटो. இதை எடுத்து எல்லாருக்குமே பங்கிடுங்க.
கையில் எடுத்து எல்லாருக்குமே கொடுங்க. और सबको समझा करके बांटो. பிறகு எல்லாருக்குமே புரிய வச்சு அதை பங்கெடுங்க. तो सर्विस ऐसी करनी चाहिए. कुछ அதாவது பாபா சொல்றாங்க சர்வீஸ் அப்படி செய்யணும். सर्विस करनी चाहिए. குவிக் சர்வீஸ் செய்யணும். அப்படின்னா டக்கு டக்குன்னு வேலை செய்யணும். गीता के भगवान के पर्चे बांटने की. கீதையினோட பகவானோட அந்த पैम्पलेट्स பங்கெடுறதுக்கானது. सिर्फ कोई को लिटरेचर दिया तो देखकर फेंक देंगे. இப்போ யாருக்காவது வெறும் லிட்ரேச்சரை கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்து வீசிடுவாங்க. कुछ भी समझेंगे नहीं. எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. इतना जरूर समझाना है. இவ்வளோ கண்டிப்பாக புரிய வைக்கணும். बाप आया हुआ है. அப்பா வந்திருக்காங்க. यह ढंडोरा पिटवाना तुम्हारा फर्ज है. இந்த டண்டோராவை அடிக்க வைக்கிறது இது உங்களோட கடமையா இருக்குது. मुरली 2 जुलाई 1973 पृष्ठ 3 आदि. संदेश जो है वो तो शॉर्ट में दिया जाता है. அறிமுகம் என்றது அது ஷார்ட்ல கொடுக்கப்படுகிறது. भाई भगवान आया हुआ है. भगवान வந்திருக்காங்க. भगवान कह रहे हैं कि अब नई दुनिया लानी है, पुरानी दुनिया भस्म होनी है. பகவான் சொல்றாங்க புது உலகம் வரணும், பழைய உலகம் எரிஞ்சு சாம்பலாகும். तो संदेश हो गया. இது அறிமுகம் ஆயிடுச்சு. डिटेल में समझना है டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் कि कैसे भगवान आया हुआ है, எப்படி பகவான் வந்திருக்காங்க, क्या उसकी प्लानिंग है जो नई दुनिया की स्थापना करा रहा है. அவங்களோட பிளானிங் என்ன இருக்குது, அவங்க புது உலகத்தை ஸ்தாபனைய செய்ய வச்சுட்டு இருக்காரு. और पुरानी दुनिया का विनाश होने वाला है. பிறகு பழைய உலகத்தினோட விநாசம் ஆக போகுது. वो आकर के डिटेल में समझो. அது டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. तो परिचय की पुस्तिका देने से उनको அந்த அறிமுகத்தினோட புக்கை கொடுக்கறதுனால அவங்களுக்கு बुद्धि में बैठेगा, इंटरेस्टेड होंगे तो पढ़ेंगे. புத்தியில உட்காரும், இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா அவங்க படிப்பாங்க. और देने का तरीका वैसे यही है பிறகு கொடுக்கறதுக்கான வழி இதே தான் இருக்குது. कि 50 पैसे लेकर के ही देना चाहिए. 50 காசு எடுத்துதான் வாங்கிதான் கொடுக்கணும். 50 பைசா வாங்கிதான் கொடுக்கணும். इंटरेस्टेड होगा இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா तो 50 पैसे दे देगा. 50 பைசா கொடுத்துருவாங்க. इंटरेस्ट ही नहीं है तो ऐसे ही இன்ட்ரெஸ்டடே இல்லைன்னா அப்படியே फाड़ के फेंक देगा. கிழிச்சு போட்டுடுவாங்க. किताबों को क्या 50 पैसे की किताबें तुम ऐसे ही मार्केट में जाओ, ऐसे सबको बांट जाओ, सब ले लेंगे. புக்குக்கு என்ன அப்படியே நீங்க மார்க்கெட்டுக்கு போய் கொடுங்க, எல்லாருமே எடுத்துக்குவாங்க. लड्डू रख के खा जाएंगे. லட்டுவை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுடுவாங்க. बाबा किसी को समझा कर जैसे कोई है பாபா இப்ப யாருக்காவது புரிய வச்சு கொடுக்கணும் இல்லையா? பாபா சொல்றாங்க ஆமா. तो क्या उससे पैसा लेना चाहिए? அப்போ என்ன அவங்க இடம் இருந்து காசை வாங்கணுமா? कोई को समझाओ இப்போ ஒருத்தருக்கு புரிய வைங்க. और समझाते समय देखो कान हिलाता है कि नहीं. புரிய வைக்கிறப்போ பாருங்க அவங்க கழுத்தை ஆட்டுறாங்களா. ठीक बात. சரியாக இருக்கு, சரியாக இருக்கு. कान हिलाता है तो कुछ समझ में आ रहा है. இப்போ கழுத்தை ஆட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ புரிய அப்படின்னா புரிஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க புரியுது அவங்களுக்கு. समझ में आ रहा है, कान हिलाता है, वो खुद कहेगा आप अपना एड्रेस दीजिए. இப்போ புரிஞ்சுக்கிறாங்க, புரியுது, பிறகு கழுத்தை ஆட்டிட்டு இருக்காங்கன்னு அவங்க சுயம் சொல்வாங்க உங்களோட அட்ரஸை கொடுங்க. आप अपना फोन नंबर दीजिए. நீங்க உங்களோட ஃபோன் நம்பரை கொடுங்க. हमको कहाँ जाना है நமக்கு எங்க போகணும். तो किताब दे दो. அப்போ புக்கை கொடுத்துருங்க. छोटी सी किताब दे दो, क्या हाल है. சின்ன புக்கை கொடுத்துருங்க, ஒன்றும் பரவாயில்லை. अन्य भाषाओं में कौन सा लिटरेचर छपा सकते हैं? மற்ற லாங்குவேஜஸில் எந்த லிட்ரேச்சர்ஸை பிரிண்ட் பண்ண வைக்கலாம்?
बाबा एडवांस में जो किताब है ना विश्व नवनिर्माण की अनूठी ईश्वरीय योजना जो है किताब, हाँ ये तो वर्ल्ड के कोई भी भाषा தனித்துவமான உலகத்தினோட நிர்மாணம் என்னோட பிளான் என்ன இருக்குல்ல, ஈஸ்வரிய பிளான் என்ன இருக்குதோ அந்த புக்கு எந்த லாங்குவேஜஸில் கூடயும் பிரிண்ட் பண்ணுறதுக்காக பர்மிஷன் இருக்குது இல்லையா பாபா? பாபா சொல்கிறாங்க ஆமாம் இருக்குது. 3 किताबें 3 புக்ஸ் இருக்குது. एक संक्षिप्त परिचय, ஒன்று சுருக்கமான அறிமுகம், एक विश्व नवनिर्माण की अनूठी ईश्वरीय योजना, இன்னொன்று தனித்துவமான உலகத்தினோட நவநிர்மாணம் என்னோட ஈஸ்வரிய பிளானு. और तीसरी है பிறகு மூணாவதா இருக்கு सच्ची गीता पॉकेट, बहुत छोटी किताब है. சச்சி கீதா பாக்கெட், அது ரொம்ப சின்ன புக்கா இருக்கு. सिर्फ बाबा के महावाक्य हैं வெறும் பாபாவோட மகா வாக்கியங்கள் இருக்குது, और कुछ भी नहीं, வேற எதுவுமே இல்லை हेडिंग के सिवाय. ஹெட்டிங் தவிர. वो भी कोई हर भाषा में सब छपा सकते हैं. அதை கூடயும் யாரு வேணாலும் எந்த லாங்குவேஜஸ்ல வேணும்னாலும் பிரிண்ட் பண்ண வைக்கலாம். उसको पढ़ने और समझने वाला அதை படிக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கக்கூடியவங்க उसकी बुद्धि में जरूर बैठ जाएगा, அவங்களோட புத்தியில கண்டிப்பாக உட்காந்துடும். चाहे कितना भी पुराना ब्राह्मण हो. அவங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் பழைய பிராமணனா இருக்கலாம். कि बाबा का साकार में पार्ट इस सृष्टि पर कहीं न कहीं है जरूर. பாபாவோட பாட்டு சாக்காரத்துல இந்த சிருஷ்டில எங்கேயாவது கண்டிப்பாக இருக்குது. ये बुद्धि में बैठेगा. இது புத்தியில உட்காரும். ओम शांति. ஓம் சாந்தி.